ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அகாட்சி அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது அமெரிக்கா வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க கடல்ல, அதுவும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல. 2000 மைல்ஸ் அவே ஈரான்ல இருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃப்ரிகேட் டென்னா, அதாவது ஈரானோட நேவி இருக்கு இல்லையா, ஸோ பறையடிக்காக வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது போல தாக்குதல் நடந்துச்சு. 130 செயலர்ஸ் அங்க இருந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வார்னிங் இல்லாம அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. அதாவது என்னோட வேர்ட்ஸை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற போல ஒரு அமெரிக்கா தரப்புல இது ட்விட்டரான ஒரு ரிக்ரெட் சொல்லியிருக்காரு, மிரட்டிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த வழியில அவர் பேசுறாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். நார்மலா இது போல போர் நடக்குது அப்படிங்கும்போது கப்பல்களை தாக்குறது வழக்கம் தான். அது வார்னிங் பண்ணி அடிக்கிறாங்களோ வார்னிங் பண்ணாம அடிக்கிறாங்களோ அது அடிச்சுட்டாங்க, அது நடந்துச்சு. ஆனா நார்மலா இந்த நாசி படைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அது இன்டர்நேஷனல் சட்டமும் கூட. இப்போ ஒரு போர்க்கப்பலை வந்து நம்ம தாக்கிட்டோம், நம்மளோட ராணுவம் தாக்குது அப்படின்னா அந்த போர்க்கப்பல் வீழ்ந்துருச்சு அப்படிங்கும்போது தண்ணியில வீரர்கள் மிதந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணணுன்றது சட்டம். அவங்க ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். ஆனா அமெரிக்கா அதை செய்யலை அப்படிங்கிறது பல நபர்களோட கிரிட்டிசிசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளாயிருக்கு. ஸோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவோட கப்பல் நாளைக்கு இங்க ஆகும்போது எப்படி என்ன எங்க தெரியல. ஆனா பல நாடுகள் ஓடி போய் உதவிடுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இல்ல இந்த 32 சர்வைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது ஒரு ஹானர், அது ஒரு மரியாதையும் கூட. வீழ்த்தப்பட்ட வீரர்களை நார்மலா நம்ம ராணுவ வீரர்கள் போறாங்க, பிடிக்கிறாங்க, சுத்தி வச்சு பிடிக்கிறாங்க, கூட்டிட்டு வராங்க. அப்படிங்கும்போது தரையில சண்டை நடக்கும்போது கூட்டிட்டு வராங்க இல்லையா, அதே போலதான் இதுவும். தண்ணியில செத்து போட்டோம் அப்படிங்கிறது போல விட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா, அது ஒரு ஹானர். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது போல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ காப்பாத்துறதுக்காக டிஸ்ட்ரஸ் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருந்து போயிருந்திருக்கு. ஒரு 6 மணி சுமார் காலையில வந்து பாத்தீங்கன்னா போயிருந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரஸ் சிக்னலை கேட்டதுக்கு அப்புறமா எப்படி நம்ம 1971 உலகமே யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற நம்ம ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் கொடுத்தோம். இதே போல ஈரான்ல எப்படி கப்பல்கள் வந்து சூழ்ந்து நிக்கிதோ அமெரிக்காவோட கப்பல்கள், அன்னைக்கு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்து நின்று இருந்தாங்க. இதே அமெரிக்கா, யூகே இதே போல நாடுகளோட போர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் நம்ம நாட்டை சூழ்ந்து நின்றுச்சு. அப்ப நம்ம இதே போல ஒரு டிஸ்ட்ரஸ் கால் கொடுத்தோம். அப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஓடோடி காப்பாத்தினாங்க இல்லையா, அதே போலதான் டிஸ்ட்ரஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்த உடனே ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய போர்ட் சிட்டி கேலில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உடனடியா போய் காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஸ்கியூ மிஷன்ல ஸ்ரீலங்கா தரப்பு வந்து இறங்கி இருந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி இந்த ரீஜன்ல அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. அது ஒரு ஹானர். எதிரியாவே இருந்தாலும் வீழ்த்தினோம்னா அவங்கள காப்பாத்துறதுங்கிற ஒரு ஹானர். அந்த ஹானரை ஸ்ரீலங்கா இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஒரு பெரிய சல்யூட் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு. ஸோ 101 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் காணாமல் போயிருக்கிறதா சொன்னாங்க. 79 நபர்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. 32 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்காவில் அப்படிங்கிற செய்திகள் வந்துருக்கு. இதில் மேலும் கோபப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெர்மனோட சான்சலர் இருக்கிறார் இல்லையா, ஃபெட்ரிச் மெர்ச் அவர்கள். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்டர்நேஷனல் லாலாம் ஈரானுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். அவங்க எந்த எல்லாமையும் அப்ளை பண்ண மாட்டாங்க. வேர்ல்டு வார் 2லயே அவங்க பண்ணது பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் அப்பேற்பட்ட ஜெர்மனி கூட இது போல வேலையை செய்யலைன்னா பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல்லாம் அப்ளை ஆகாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் தரப்பு என்ன வந்திருக்குன்னா, இன்னும் 2-3 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடக்கிறதுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை முழுசும் நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகளில் அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் இறங்கி இருக்கிறாங்க. ரெட்டாலியேஷன் கெப்பாசிட்டி, அதாவது விமானம் மட்டும் சூப்பர் மெர்சி கிடையாது, மிசைல்களும் சூப்பர் மெர்சி தான், ட்ரோன்களும் சூப்பர் மெர்சி தான். ஸோ ஒன்ஸ் ஈரானை ஃபுல்லாகவே நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குர்தின மக்கள் உள்ள வராங்க அப்படின்னா லேண்ட் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தானே, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துடக்கூடாது. ராணுவ வீரர்களுக்கு, ஈரானோட ராணுவ வீரர்களுக்கு குர்தின மக்களுக்கு எகெயின்ஸ்டா இது போல ஒரு அட்டாக் பண்ணிடக்கூடாது. அவங்க நில குலைஞ்சு போயிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இது போல வேலைகளை பார்த்துடலாமா அப்படிங்கிற கேள்விகள். அது மட்டும் இல்லாம ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மீடியா, நரி மீடியான்னு சொல்லுவாங்க. அந்த நரி மீடியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பேர் நீங்க மாத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பல காரணங்களுக்காக சொல்ல முடியாது இல்லையா, ஒரு ஒரு கம்பெனி பேர் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நரி மீடியா. ஸோ அந்த மீடியால வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஓப்பனா ஜஸ்டிஃபை பண்றாங்க.
அமெரிக்கா ஈரான் மேல அட்டாக் பண்றதும் வெனிசுலா மேல அட்டாக் பண்றதும் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிலோட டிக்டேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சாச்சு. நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்றோம் ஆயில் சப்ளை, குளோபல் ஆயில் சப்ளையே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல நம்ம இது போல செய்யறதுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஒரு விரல கூட தூக்கல நம்மளுக்கு எகெயின்ஸ்டா. இதுக்கு எதிராக ஏதாவது கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது போல அதுல நிறைய விஷயம் சொன்னாரு. ரொம்ப கழுவி கழுவி ஊத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கல ரஷ்யாவும் சைனாவையும். இதெல்லாம் ரஷ்யர்கள் பார்ப்பாங்களா இல்லை எப்படி என்னன்னு தெரியல. ரஷ்யால சைனாலாம் இதுல சீனாவுக்கு ஒருபடி மேல போய் அந்த அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான்ல இருந்துச்சு, ஒரே நாள்ல எல்லாத்தையும் தூக்கிட்டோம். டேக்கன் அவுட் ஆன் டே 1, ஃபர்ஸ்ட் டேலயே முடிச்சிட்டோம். ஒரே நாள்ல அதுவும் ஃபர்ஸ்ட் டேல எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பே பண்றீங்களோ அதுதானே உங்களுக்கு கிடைக்கும். வாட் யூ கெட் வாட் யூ பே ஃபார் அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ சீனாக்கு இதை விட ஒரு ஒரு மரியாதை அப்படிங்கிறது யாராலையும் தர முடியாது. அது மீடியாலேயே உட்காந்து இது போல வந்து ஓப்பனா நம்ம பேசுறது வேறைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன அறிவா இருக்கு, ஏதாவது இருக்கா? நம்மளுக்குலாம் ஒரு நாலேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ யூடியூப்ல வீடியோ போட்டு உக்காந்துக்கிறோம். நம்மளே இது மாதிரி பேசுறது அது வேற கதை. ஆனா ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. நம்ம ஏதோ படிச்சுட்டு ஏதோ அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆளுங்க, அவங்கள ஜேர்னலிஸ்ட். அதுவும் உட்காந்து ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவில் இது பேசுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போலதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது எப்படியோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியம்டிவ் ஸ்ட்ரைக்கா வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த மேற்கு பார்டர் இருக்கு இல்லையா, ஈரானோட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த குர்திஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உள்ள ஊடுருவ ட்ரை பண்ணாங்க, நாங்க தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு, இந்த ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சேம் டைம் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துக்கிறாங்க, இந்த ரீஜன்ல கூடிய எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, எதுவும் ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்காதீங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்க, கான்ஃபிளிக் பெருசாயிரும், நாங்க நேட்டோ பார்ட்னர்ஸ் கூட பேசுறோம். துருக்கி ஈரான் என்னப்பா எங்க மேல மிசைலை ஏவிட்ட அப்படிங்கிறத துருக்கி தரப்பு வந்து கண்டனங்கள் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈரான் தரப்பு பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஈரானோட ராணுவ வீரர்கள், நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் துருக்கியோட சாவர்னிட்டிய, அது மட்டும் இல்லாம நாங்க எந்த ஒரு மிசைலும் உங்களுக்கு எதிராக லான்ச் பண்ணவே கிடையாது, உங்களோட டெரிட்டரிக்கு எதிராகவும் அது வரவும் கிடையாது அப்படிங்கிறது போல ஈரானோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் எங்களோட நெய்பர் கண்ட்ரி, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, ஸோ நாங்கள் அது போல எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஈரான் தரப்பு அதை மறுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் துருக்கி தான் முடிவு பண்ணும். அட் த சேம் டைம் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு, ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன் மேல தாக்குதல் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஜோர்டனோட ஒரு பேஸ் சல்தி ஏர் பேஸ்ல வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் அப்படிங்கிற பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ சுற்றி வர மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேசஸ் மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பண்ண தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு. அந்த டைமில் விளாக் போடுவார் இல்லையா, ஸோ அது போல் எப்பவுமே ஒரு விளாக் போகிற மாதிரி போட்டுக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அது தள்ளி போயிருக்கு, இப்போதைக்கு எந்த ஒரு சிக்னலும் இல்லை ட்ரைலேட்டரல் மீட்டிங்க்கு. அதாவது ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் உக்ரைன் உட்காந்து பேசுற மாதிரி. ஆனால் சீக்கிரமா செக்யூரிட்டி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணும் நான் நம்புறேன். சீக்கிரமா ட்ரைலேட்டரல் மீட்டிங் நடக்கும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது பண்ண அவர் தப்பு வீடியோ போட்டிருக்காரு. என்ன வருவீங்களா மாட்டீங்களா, பேசுவீங்களா முடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருக்காங்க. இது என்னன்னா, இது ஏன் இந்த நியூஸ்ல நான் கொண்டு வரேன் அப்படின்னா, உக்ரைனோட மீட்டிங், உக்ரைனோட வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதுக்கான விஷயம் இந்த ஈரான்ல தான் இருக்கு. ஸோ வெனிசுவேலா ஆல்ரெடி ரஷ்யாவோட டேபிள்ல இருந்து ஒரு கல் எடுத்துட்டாங்க. இப்ப ஈரான்ற ஒரு கல்லையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து பண்ண மிகப்பெருமளவுல சிக்கல். அது ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கல் கிடையாது. அமெரிக்காவுக்கு ஃபேவரா அந்த கல் எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஃபேவரா மாறிடும் இல்லையா. ஸோ அது போல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வழி எதுவும் தெரியல. ஸோ அதனால மீட்டிங் நடக்கல உக்ரைன்ல. ஈரான் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா மேபி அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான டாக்ஸ்ல இருக்கலாமா என்னமோ தெரியல, அதுக்காக வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் வேலைக்கால இப்போ விட்டுட்டாங்க. இப்போ ஈரான்ல நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தல் டிஃபெக்ட் செந்தல் டி கோச்.
2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ மாறி மாறி வரும். அது சேம் டைம் வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராமோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இம்பார்ட்டண்டான செய்திகள். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் அவங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.